என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் மற்றும் நடுவர்களுக்கு வணக்கம். நான் மனோஜ்குமார். நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் இப்போது அக்கறை என்கிற தலைப்பில் ஒரு பக்க கதை சொல்ல போகிறேன். இப்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நிக்கிட்டான்னு ஒரு பெண்மணி நுழைஞ்சாங்க. அவங்க திடீர்னு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, நம்ம ஹேண்ட்பேக்கை ஆட்டோவில் மறந்துட்டோமேன்ட்டு, தவற விட்டோமேன்னு. அப்புறம் அவரோட அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டின்னு வேகமாக ஓட்டுறாங்க. பின்னாடி ஆட்டோ நிற்குதா இல்லையான்னு வெளியில் போய் பார்க்குறாங்க. ஆனால் ஆட்டோ அங்கே இல்லை. அப்புறமா யோசிக்கிறாங்க, இப்போது என்னடி பண்ணுறதுன்னு நிக்கிட்டா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. பதட்டத்தோட சொல்கிறாங்க. பரபரப்பு தொட்டிக்குது. அப்புறம் அவங்களோட நிக்கிட்டாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ பேமெண்ட் ஜிபேயில் தானே பண்ண? அப்போது கூகுள் பே அந்த ஜிபேயில் போய் டிரான்சாக்ஷன் செக் பண்ணிப்பார். ஒருவேளை ஆட்டோக்காரரோட நம்பர் அதில் கிடைக்கலாம். ஆட்டோக்காரரோட நம்பர் அதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கிட்டா அவசரமாக கூகுள் பேயில் போய் டிரான்சாக்ஷனில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஆட்டோ டிரைவரோட நம்பர் இருக்குது. அப்புறம் நிக்கிட்டா ஃபோன் பண்ண தயங்குறாங்க ஆட்டோக்காரனுக்கு. ஏன்னா ஒரு தடவை நினச்சி பார்க்குறாங்க, அந்த ஆட்டோவில் ஏறும்போது அந்த பிரச்சனை தான். அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் ஆட்டோக்காரர் கேட்குறாரு, ஏங்க பேமெண்ட்டு யூபிஐயா கார்டா கேஷான்ட்டு. அவங்க ஆட்டோ விட்டு இறங்கி ஆட்டோக்கான காசு கொடுக்கணும்ல. அப்போது ஆட்டோக்காரர் கேட்குறாரு, ஏங்க பேமெண்ட்டு யூபிஐயா கார்டா கேஷான்னு. அப்போது நிக்கிட்டா பதில் சொல்கிறாங்க, கேஷ் தான்ட்டு. ஏன் கேட்குறேன்ட்டு. ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, கார்டு யூபிஐன்னா பிரச்சனை இல்லை, கேஷ்னா இந்த ரெஜிஸ்டரில் உங்கள் பேர் ஃபோன் நம்பரு எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. இது கேட்டோன்னே நிக்கிட்டா கடுப்பாகிறாங்க. எரிச்சலில் பதில் சொல்கிறாங்க, நான் எதுக்குயா கண்டவனுக்கெல்லாம் என் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது. நான் யூபிஐ யூஸ் பண்ணுறேன், நான் ஜிபேயில் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஆட்டோக்காரரோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ண உடனே சொல்கிறாங்க, என்னோடய ஹேண்ட்பேக்கை இந்த ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டேனேன்ட்டு. அப்புறம் மேடம், ஆட்டோவில் தாங்க இருக்குது உங்கள் ஹேண்ட்பேக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு தான் இருக்கேன். நான் கேஷாக இருந்தால் ரெஜிஸ்டரில் ஏன் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் எழுத சொன்னேன்னு தெரியுமா? இது மாதிரி ஏதாவது நீங்கள் மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பொருளை ஒப்படைக்க தான். யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, தவற விட்டாங்களோ அவங்கவுங்க பொருளை இந்த ரெஜிஸ்டரில் நீங்கள் பேர் ஃபோன் நம்பரெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு தவற விட்ட மிஸ் பண்ண பொருளை ஒப்படைக்கதான், அவங்களுக்கு கொடுக்கதான். அப்புறம் சாரிங்க, மன்னிச்சிடுங்கன்னு நிக்கிட்டா சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அசடு வழிகிறாங்க. இதுதான் அக்கறை ஒரு பக்க கதை. நன்றி, வணக்கம்.